இந்த கேரட் சொல்கிறோம், 22 கேரட் 24 கேரட் அப்படின்னு நகைகளுக்கு சொல்கிறோம். இதே போல் இந்த வைரம், டைமண்டு, இந்த மற்ற கற்களுக்கான கேரட்டு, இது மாதிரி வெள்ளிக்கு அதனுடைய தர நிர்ணயம், இவங்களுக்கான இந்த தர நிர்ணயத்தை பண்ணுறது அந்த கேரட்டுங்கிறது கரெக்டாக அது என்ன சார்? அது அதனோட தூய்மையா, அதனோட எடையா, அந்த என்ன பங்களிப்பில் அந்த கேரட் முடிவு செய்யப்படுகிறது? வைரத்தை பொறுத்த வரைக்கும் கேரட்ன்றது எடை, அதனுடைய வெயிட்டை குறிக்கும். சரி, நம்ம எப்படி கோல்டில் வந்து கிராம் சொல்கிறோம், அது மாதிரி இது 1 கேரட், 1.5 கேரட், 2 கேரட். வைரத்தை பொறுத்த வரைக்கும் எடை தான் அது வந்து கேரட். ஆமா, சி ஸ்டார்டிங் வித் சிடின்னு போடுவோம் இல்லையா, அது கேரட் எடையை குறிக்கும். கோல்டை பொறுத்த வரைக்கும் கேரட்னு குறிக்கிறது கேடி. இது வந்து அதனுடைய தூய்மை தன்மை எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு, இது 22 கேரட், 20 கேரட், 18 கேரட், 9 கேரட் அப்படி சொல்றோம் இல்லையா, இது வந்து கே, ஸ்டார்டிங் வித் கே. இல்லை, இது அது தூய்மை தன்மையை குறிக்குதா, தங்கத்தில் அதனுடைய எடையை குறிக்குதா? அது இப்போ வந்து அந்த 9 கேரட், 22 கேரட், 18 கேரட்லாம் சொல்கிறாங்களா சார்? இப்போ 18 கேரட் நகைகள் தங்கத்தில் வந்து தூய்மை தன்மையை குறிக்குதுங்க. இல்லை, இதில் இந்த நான் சொல்லுது இந்த 18 கேரட்டு, இந்த 9 கேரட்டு, இதனுடைய மதிப்பு, இதனுடைய பயன்பாடு அதிகரிக்குமா நான் கேட்குறேன். ஏனென்றால் இப்போ ஒரு சவரன் 1 லட்ச ரூபாங்கிறது பெரும்பாலான மக்களால் வாங்க முடியாது சார். நீங்கள் வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் கூட வந்து இருக்கிற நகைகளில் தான் மாற்ற முடியும். அவங்க திடீர்னு 1 லட்ச ரூபாய்க்கு இந்த ஒரு சவரனுக்கு நகை வாங்குறது அவங்களால இப்போ இயலாத காரியம் தான். இன்றைய பணவீக்கம், இன்றைய பொருளாதார பணப்புழக்கத்தின் அடிப்படையில் இது காலப்போக்கில் இன்னும் மேலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் இந்த கேரட் வகைகள், இந்த 22 கேரட் தான் அந்த ஹையஸ்ட் ரேட்டு, 18 அதை விட குறைவான கேரட் வகைகளுக்கான பயன்பாடு அதிகரிக்கும்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு மேலே அதிகரிச்சிருக்கா அப்படி ஏதாவது? இல்லை, அப்படிலாம் இல்லை. ஆனால் இப்போ பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி போகுது அப்படின்னா, மக்கள் வந்து ஏற்கனவே முதல்ல வெறும் 22 கேரட்டில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி, இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்க 18 கேரட்டில் கொஞ்சம் ஆர்வம் இருக்காங்க. ஏன்னா அந்த ரோஸ் கோல்டு, அந்த 18 கேரட் நகைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அதனால அது கொஞ்சம் விற்பனைக்கு வந்திருக்கு. அடுத்தது 9 கேரட் இன்னும் புழக்கத்தில் வரல. 9 கேரட்ன்றது வந்து தங்கம் வந்து 37.5% தான் அதில் தங்கம் இருக்கும், மீதி எல்லாமே காப்பர் இருக்கும். அதனால அந்த புழக்கம்ன்றது கொஞ்சம் லேட் ஆகும் வர்றதுக்கு, மக்களுடைய மனநிலையை பொறுத்து இருக்கு. இப்போ இந்த விலை உயர்வு இருக்கிறதுனால நீங்கள் தங்க நகை, வைர நகை, அந்த சங்கத்தோட செயலாளராக இருக்கிறான்னு கேட்குறேன், இந்த விலை உயர்வு தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கும்போது விற்பனை அதிகரிக்கா சார்? மக்கள் வாங்குறது வந்து கொஞ்சம் கூட்டம் அதிகரிக்குதா இல்லாட்டா கொஞ்சம் குறைஞ்சிருக்கா? நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அது இல்லை, கூட்டம் அதிகரிக்கிறதுனால தான் வெள்ளி எல்லாம் விற்று தீர்ந்து போயிடுச்சு. ஓ இல்லை, அது இன்வெஸ்டர்ஸ். நான் சொல்லுது சாதாரண மக்கள், ஒரு கொலுசு, ஒரு இந்த குழந்தைகளுக்கான அந்த சிறிய நகைகள் வாங்குறதுல முதல்ல அந்த ஒரு சின்ன காது குத்து பிறந்தனால வெள்ளி தான் வாங்குவாங்க ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் இப்போ நகை வாங்க முடியும். இப்போ ஒரு சவரனாலே 1 லட்சம் போது அந்த மிடில் கிளாஸ் வந்து நகை கடைகளுக்கு வர்றாங்களா? அந்த கூட்டம் இருக்குதான்னு கேட்டேன். சென்னையை மட்டும் விட முடியாது, மற்ற நகரங்கள் தன்னுடைய இல்லை தங்களுடைய தேவைகளுக்காக வர்றாங்க. முதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க, ஜஸ்ட் அப்படி பார்த்து நல்லா இருக்கு இதை எடுப்போம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி பீப்புள் இப்போ வர்றது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இன்னும் சொல்ல போனால் அந்த மாதிரி பீப்புள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ வந்து இன்வெஸ்டர்ஸ் காயினா வாங்கி வைக்கலாம், பாரா வாங்கி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கவங்க மட்டும்தான் இப்போ ஜாஸ்தி அதில் முதலீடு பண்ணுறாங்க. இப்போ முதலீடுன்னு சொல்கிறதெல்லாம் கேட்குறேன். இந்த முதலீட்டிலேயே இந்த கோல்டு பீஸ், அப்புறம் இடிஎஃப்னு சொல்கிறாங்க, அப்புறம் இந்த கோல்டு பாண்டு, சாவரைன் பாண்டு சொல்கிறது, இதில் முதலீடு, இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக முதலீடு பண்ணுறது இருக்கா, நகைகளில் முதலீடு பண்ணுவது அதிகமாக இருக்கா? நீங்கள் பொதுவாக பார்க்கும்போது எப்படி இருக்குது? இல்லை, எண்ட் ஆஃப் தி டே நகையில் பண்ணுறது தான் அதிகம். என்னதான் பாண்டு வந்தாலும் சரி, இடிஎஃப் வந்தாலும் சரி. இந்த இடிஎஃப்லாம் போடுறவங்களாம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து முதலீட்டாளர்கள். நீங்கள் சொன்னீங்களா முதல்ல, காயின் வாங்குறவங்க, பார் வாங்குறவங்களையும் நீங்கள் 2ஆக பிரிச்சுட்டீங்க. வாடிக்கையாளர்கள் இல்லாமல் அவங்களாம் முதலீட்டாளர்கள். அப்படின்றப்போ அந்த இடிஎஃப்ல போடுறவங்க எல்லாருமே முதலீட்டாளர்கள் தான். உங்கள் நீங்கள் சொல்கிற வச்சு கணக்கு வச்சு சொன்னோம்னா. ஏன்னா சாமானிய மக்களுக்கு இடிஎஃப்ல போடுறதோ, பாண்டில் போடுறதோ, இந்த கோல்டு பீஸ் இதெல்லாம் தெரியாது. அவங்கள்ட்ட பணம் இருக்கா, அன்னைக்கு வந்து பொண்ணை கோல்டு வாங்கணும், வெள்ளி வாங்கணும், அந்த கோல்டை யூஸ் பண்ணணும். அதை பல இடத்துங்களில் போயிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் நம்மளுடைய பொருளாதாரத்தை ஷோ பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி கோல்டோ அந்த மாதிரி வெள்ளியோ வாங்கிடுவாங்க.
அப்படின்றப்ப சாமானிய மக்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அந்த ஃபிசிக்கல் கோல்டுன்றது தான் அவங்க விரும்புகிறாங்க.